சாரிப்பா. வரேன். சரி. துரத்தி விட வேண்டியதான்னா? பல்லவா, அதுவும் அப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லது நினைச்சுதான் அவர்கிட்ட அப்படி பேசின. ஆனா அவரு எப்பவுமே அப்படிதான். நீ சொல்லிக்கிறேன். வீட்டுல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. நான் பாத்துக்க ஃபீல் பண்ணாதீங்க. அண்ணா, அவர் பேசாம எங்கேயாவது கிளம்பி டீ சாப்பிடுற மூடே போயிருச்சு. டீ கேன்சல். பல்லவா, நீயும் அண்ணா ஒரு டீன. ஒரு 2 நிமிஷம்டா, இதை போட்டு எடுத்துட்டு அண்ணா. நான் எதுக்குப்பா? இப்பதான் வேலை எல்லாம் செஞ்சு நீ டயர்டா இருப்ப. நான் போட்டு தரேன். நீங்க சிக்குது. அதான் சரி, ஓகே, டைரக்டா சாப்பிடலாமேன்னு. அதெல்லாம் இல்ல. தம்பிங்களுக்குலாம் ஒன்னும் ஆகாது. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலப்பா. அப்ப சொல்லி கொடுங்க. டீ வேற போட போறா. சூப்பர்ல. பாத்தியாடா எப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு. வாசல் தெளிக்கிறா. இப்படி ஒரு பொண்ணுக்கு பொண்ணை எப்படி பிடிச்சது? அதுலயும் இவங்க நல்ல பொண்ணா வேற இருக்காங்க. ஆனா அவங்க எப்படி ஒன்ன சூஸ் பண்ணாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இவன் ஒருத்தன்டா. எனக்கு 5 பேருக்கு டீ போடணும்லப்பா. அதுக்கு கிட்டத்தட்ட இதுல நான் என்னடா பல்லவா, நான் சொன்னது சரிதானே? எனக்கும் அந்த டவுட் கொஞ்ச நாளாவே இருக்கு. பால்ல டீ தூள் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் சக்கரை போட்டு ஸ்பூன். டீ எப்பவும் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும். பால் அடுப்புல வச்சு நல்லா குடுத்துடணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்ப பாருங்க. ஓகே, பால் வைக்கணும், தண்ணி ஊத்தணும். நைஸ். அடடா, பேஸ் பேஸ் டீ ரொம்ப நன்னா இருக்கு. ஏய் குட்ரா, நீங்க அதெல்லாம் இல்லைங்க. ஓகே, உனக்கு கொடுத்த வச்சது அவ்வளவுதான். குடிக்க மாட்டேங்கிறாரு. சரியான பாயிண்ட். பாயிண்ட். அண்ணி, இது அண்ணன் கொடுத்த கப்பு இல்ல? ஆமா, அவர் ஏன் பொறாமப்படுறாரு? அண்ணி, அது ஒண்ணும் இல்ல, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன்.